விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறது பார்க்க ரம்பூட்டான் மாதிரியே இருக்கே. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சிலர் பார்த்திங்கன்னா இதை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஆனால் இது ரொம்ப காலத்துலேருந்தே இருக்குங்க. அந்த காலத்தில் நம்ம படங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த காலத்தில் பெயிண்ட்டுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா தாவரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய நிறமூட்டியை தாங்க பயன்படுத்தினாங்க. அதில் நான் சொல்லியிருப்பேன், ரம்பூட்டான் மங்குஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதை பச்சைக்காயை அறுத்தோம்னா மஞ்சள் பெயிண்ட் மாதிரி வரும்னு. அதே நேரத்தில் மஞ்சள் கலரில் வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா கலர் பூக்கள்ல இருந்தும் மரங்கள்ல இருந்தும் எடுத்தாங்க. அந்த மாதிரி இது ஒரு லிப்ஸ்டிக் மரம் தாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அனோட்டா அப்படின்வாங்க. இதை பன்முகம் கொண்டது. நம்ம ஊர்லாம் பெருசாக பார்த்தீங்கன்னா யாரும் விவசாயம் பண்ணல. ஆனாலும் இப்போவும் நீங்கள் போய் காடுகளில் போய் விசாரிச்சிங்கன்னா, அதாவது காடுகள்னு சொல்கிறது ஆன்லைன் ஸ்டோரில் விசாரிச்சிங்கன்னா, இதோட விதைகள் கிட்டத்தட்ட ஸ்பைசஸாக பயன்படுத்துவாங்க. அனோட்டா விதைகள்னு சொல்லி பார்க்க பார்த்திங்கன்னா நம்ம சின்ன உடச்சி காட்டுறேன் நான், பொடி விதைகளாக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துவாங்க. நிறம் அப்படியே ஒரு சிவப்பு கலர், குங்குமமாக பயன்படுத்தலாம், நிறையா விஷயத்துக்காக பயன்படுத்தலாங்க. இது ஒரு மரத்தில் காய்க்கக்கூடிய ஒரு காய் தான். பார்க்க ரம்பூட்டான் மாதிரியே இருக்கும். இது பேர் அனோட்டா அப்படின்வாங்க. பாருங்களேன் எவ்வளோ கொத்தாக இருக்குன்னு, ரொம்ப பொங்க இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இது ஹார்ட்டின் மாதிரியே இருக்கும், ஒரு ஹார்ட் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், பக்கத்தில் வாங்க, இதை மட்டும் காட்டுங்களேன். உடைச்சோம் அப்படின்னா இப்படி தாங்க உள்ள விதைகள் இருக்கும். இது சும்மா ஓடு. இந்த விதைகள் இப்போ என் கையை பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், சும்மா எடுத்துருக்கேனா. இப்போ பாருங்களேன், இது ஏற்கனவே கையில் யூஸ் பண்ணனால இந்த கையை யூஸ் பண்ணுறேன். சூ மந்திர காளி, எப்படி பாருங்களேன். ஒரு சிவப்பு கலர், ரோஸ் கலர், என்ன சொல்லலாம், ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வந்துருச்சு. இந்த விதைகளை ஸ்பைசஸாக பயன்படுத்துவாங்க. இப்போ நான் அந்த விதைகளை உங்களுக்காக கீழே போட்டே காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படின்னு பாருங்களேன். கலரை பாருங்கள், சிவப்பு கலர் ஆரஞ்சு கலர் வந்துருச்சா, அப்படி ஒரு நிறம். இதுக்கு வாசனைன்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல வாசனையாக தான் இருக்குது. என்னால் விவரிக்க முடியல. இதை இந்த விதைகளை என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சி நம்ம ஸ்பைசஸாக ஒரு மிளகு பொடி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. நிறையா சமையலில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வெளிநாடுகளில் அதிகமாக நிறையா வித்தியாசமாக சமைப்பாங்கள்ல, அதில் இது ஒரு நிறமூட்டியாகவும் சரி, ஒரு கேக்கு ஃப்ளேவரு, நிறையா விஷயத்துக்கு உணவாகவும் பயன்படுத்துகிறாங்க, கலராகவும் பயன்படுத்துகிறாங்க, ஸோ டேஸ்ட்டுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இது யாராவது நீங்கள் வாங்கி சமைச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் நிறையா ஃபார்வர்ட் பண்ணால் தான் என்னால் இந்த மாதிரி நிறையா விவசாயம் சார்ந்த தகவலை பகிர முடியும். ஏன்னா சப்போர்ட் பண்ணி எல்லோரும் பார்த்தா தானுங்க வீடியோஸ் போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு பார்க்குறவங்களுக்கு சந்தோஷம், அவங்களுக்காக நான் கண்டிப்பாக வீடியோ பதிவு பண்ணுவேன். பட் நிறையா பார்த்தா தான் யூடியூப்பில் வருமானம்லாம் ஈட்ட முடியும். ஸோ அதுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஒரு மரம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அவங்க கேட்டால் நான் யூஸ் பண்ணுவீங்க, நான் யூஸ் பண்ணலை. பட் நம்மளும் என்ன பண்ண போகிறதில்ல, யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கிறது. இந்த மாதிரி விவசாயத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. பாருங்க, வேணா உங்களுக்காக வேணா ஒரு தடவை சாப்பிட்டு பார்ப்போம். அழுக்கல இல்லை. இது பிஞ்சு, பெரிய டேஸ்ட் ஒன்றும் இல்லை. ஏன்னா இது மசாலா பயன்படுத்துகிறாங்க. ஒரு மாதுளம்பழம் உள்ளே இருக்க விதை இருக்குல்ல, அந்த மாதிரி. ஆனால் நல்லா காயணும், நரிச்சுன்னு இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் விளையணும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சின்னு நினைக்கிறேன். வரப்போ நாட்களில் ஃபுல்லாகவே நம்ம வீடியோஸ்லாம் நிறையா போட்டுருப்போங்க. இனிமேல் டெப்த்தாகவும் நிறையா விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம். அதே மாதிரி இந்த இடமெல்லாம் விற்பனைக்கு தாங்க. ஒரு 3 ஏக்கர் இருக்குது. இதை பற்றி நம்ம கேஎல் ப்ராப்பர்ட்டியில் போய் பாருங்கள், ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.